2024ஆம் ஆண்டில் வெளியான திரைப்படங்களுக்கான 72வது தேசிய திரைப்பட விருதுகள் சமீபத்தில் அறிவிக்கப்பட்டன. இந்த விருது பட்டியலில் தமிழ் சினிமாவுக்கு மொத்தம் 10 விருதுகள் கிடைத்திருந்தாலும் சில முக்கிய தேர்வுகள் தமிழ் திரையுலகினர், விமர்சகர்கள் மற்றும் சினிமா ரசிகர்கள் இடையே பெரும் அதிர்ச்சியையும் விவாதங்களையும் ஏற்படுத்தியுள்ளன. நடிகர் தனுஷ் இயக்கி நடித்த ராயன் திரைப்படத்திற்கு சிறந்த தமிழ் படத்திற்கான தேசிய விருது அறிவிக்கப்பட்டது. வணிக ரீதியாக இது வெற்றி பெற்றிருந்தாலும் கலை நேர்த்தியிலும் கதை களத்திலும் 2024இல் வெளியான மற்ற சிறந்த தமிழ் படங்களை விட இது எந்த விதத்தில் சிறந்தது என்று சினிமா விமர்சகர்கள் கேள்வி எழுப்பினர். ராயன் படத்திற்கு பதிலாக பலராலும் பாராட்டப்பட்ட மகாராஜா, மெய்யழகன் போன்ற திரைப்படத்திற்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சமூக வலைதளங்களில் கருத்துக்கள் பகிரப்பட்டு வருகின்றன. இதேபோல் மாரி செல்வராஜின் வாழை, பாரஞ்சித் இயக்கத்தில் நடிகர் விக்ரம் நடிப்பில் வெளியான தங்கலான் மற்றும் PS வினோத்ராஜின் கொட்டுக்காளி போன்ற படங்களுக்கு எந்த ஒரு முக்கிய அங்கீகாரமும் கிடைக்காதது தமிழ் திரையுலகினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அதிர்ச்சிகள் ஒருபுறம் இருந்தாலும் அமரன் திரைப்படத்திற்காக ராஜ்குமார் பெரியசாமிக்கு சிறந்த இயக்குனர் விருதும், GV பிரகாஷுக்கு சிறந்த பின்னணி இசை விருதும், மகாராஜா படத்தில் நடித்த நடிகை சாச்சனாவுக்கு சிறந்த துணை நடிகை விருதும் கிடைத்தது தமிழ் சினிமாவிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்துள்ளது. தேசிய விருதுகளின் தேர்வுகள் வணிக வெற்றியை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளதா அல்லது உண்மையான கலை திறனை அங்கீகரிக்கிறதா என்ற விவாதம் தற்போது தமிழ் இணையதளங்களில் பரவலாக எழுந்துள்ளது. இந்த நிலையில்தான் பல்வேறு திரைப்பிரபலங்கள் இது குறித்தான தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றன. அதன்படி தயாரிப்பாளர்கள் சுரேஷ் காமாட்சி தனது X சமூக வலைதள பக்கத்தில் தேசிய விருது பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்ட அவர், வெற்றியாளர்களின் தகுதியை அனைவரும் அறிவோம் என்றும், ஆனால் அவர்களை தேர்வு செய்ய போன தேர்வாளர்களின் தேர்வு முறையின் மீது ஐயப்பாடு உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். சினிமாவில் எத்தனையோ சாதனை படைத்த இயக்குநர்கள், ஒளிப்பதிவாளர்கள், தயாரிப்பாளர்கள், எழுத்தாளர்கள் மற்றும் சார்பற்ற சினிமாவை நேசிக்கும் சினிமா காதலர்கள் இருந்தும் இந்த தேர்வு ஏன் இப்படி அமைந்தது என புரியவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய அரசின் பார்வைதான் என்ன அல்லது தேர்வுக்குழு நியமன குழுவின் பார்வைதான் என்ன என்று அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். விதை நாற்றுகளை விதைக்க அனுபவம் உள்ள விவசாயிகள் முக்கியம். வருங்காலம் இவ்வுணர்வை முற்றிலுமாக புரிந்து செயல்பட வேண்டும் என குறிப்பிட்டுள்ள அவர், நாம் திரைத்துறையினரும் இதன் தராசை சரிவர கையாள வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். இயக்குனர் மிஷ்கின் பேசுகையில், ஒரு நல்ல திரைப்படத்தை எடுத்த பின்னர் அதற்கு விருதே தேவையில்லை. விருது என்பது வெறும் ஊக்கம் மட்டும்தான். எனது தம்பிகளான பாரஞ்சித், மாரி செல்வராஜ் ஆகியோர் விருதுகளுக்காக படம் இயக்குபவர்கள் கிடையாது என்றார். மேலும் மக்கள் தங்களின் சொந்த பணத்தில் டிக்கெட் வாங்கி படம் பார்த்து ஒரு படத்தை வெற்றி படமாக்கி விட்டால் அதைவிட பெரிய விருது ஒரு கலைஞனுக்கு வேறு எதுவும் கிடையாது என்று பேசினார். முன்னதாக அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் குறித்து தனது X தளத்தில் பதிவிட்டிருந்த இயக்குனர் பாரஞ்சித், தமிழ்நாடு மற்றும் இந்திய அளவில் அரசு மற்றும் தனியார் விருது அமைப்புகள் உண்மையாகவே நேர்மையாக செயல்படுகிறதா என்று பகிரங்கமாக கேள்வி எழுப்பியிருந்தார். தேசிய விருதுகள் அறிவிக்கப்படும் போது ஏற்படும் அதிருப்திக்கு முக்கிய காரணம் நடுவர் குழுவின் தீர்ப்புகள் மீது எழும் கேள்விகள் மற்றும் தகுதியான கலைஞர்களின் உழைப்பு புறக்கணிக்கப்படுவதுதான். இந்த அதிருப்தி என்பது விருதுகள் அறிவிக்கப்படும் போதெல்லாம் சார்பு நிலையை தழுவியே இருப்பதால் இது ரசிகர்களிடம் இருந்து எதிர்வினைகளை சந்திக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது.